பாஸ்டர் தேவ சகாயம் அவர்கள், பாஸ்டர் ஜான் பிரபு அவர்கள், பாஸ்டர் பால் ராஜ் பெனின் அவர்கள், பாஸ்டர் ராஜசேகர் அவர்கள், பாஸ்டர் டேனியல் அவர்கள், அருமையான ஐயாவோடு வந்திருக்கிற பாஸ்டர் நெல்சன் அவர்கள், பாஸ்டர் கஸ்பர் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள், பாஸ்டர் ஜோஷ்வா அவர்கள் இருக்கிறார்கள், பாஸ்டர் குணசேகர் அவர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் உற்சாகமாக கரங்களை தட்டுறீங்களோ அவ்வளவு தூரம் நல்லா பசிக்குமா தெரியுமா உங்களுக்கு? ஆமென். அப்போ தான் நல்லா சாப்பிட முடியும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சாப்பாடு ரெடியாக இருக்கீங்க? ஹல்லேலூயா! பிரியாணி இல்லை, ஆவிக்குரிய வினவு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஹல்லேலூயா! எல்லாம் உடனே அங்கே திரும்புகிறாங்க, இப்போது ரெடியாக இருக்கிறது. ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவதாசர் அவர்கள் நம்மத்திலே வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு தேவனுடைய செயல். ஹல்லேலூயா! அவர் பக்கத்திலே உட்காரும்போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன். ஆமென். ஒரு வசனம் இன்றைக்கு எனக்கு நிறைவேறிவிட்டது. ஹல்லேலூயா! ஐயா சொன்னாங்க இது 6வது திருச்சபை அப்படின்ட்டு. ஆமென். அப்புறம் 7வது திருச்சபையாக அந்த லேண்டுக்கு போய் ஜெபம் பண்ணும்போது எனக்கு அந்த இடத்தை ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு 7 திருச்சபையில் ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்ன உடனே டக்குன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நிறைவேறிச்சா தரிசனம்? ஹல்லேலூயா! ஆமாம், எல்லார் பேரையும் சொன்னேன். எனக்கு ஒரு ஆண்டவரே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த எல்லா பெரிய ஊழியர்களோடு இந்த சிறிய அடியான ஊழியக்காரனாக நிற்கிறேனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர மாட்டீங்கன்னு நினச்சேன். ஆண்டவர்கிட்ட வந்து அவருடைய தாயார் போய் கேட்பாங்க, என்னுடைய மகனில் ஒருத்தன் என்ன பண்ணான், ஒருத்தன் இடது பாரிசத்துலேயும் ஒருத்தன் என்ன பண்ணான், வலது பார்சலில் உட்காரன்னு நினச்சாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே நிற்கன்னு. அது மாதிரி ஒவ்வொரு டைம் அறிவிப்பு கொடுக்கும்போது ஐயா முதல் டைம் எழுதும்போது ஐயா பக்கத்தில் இடது பக்கத்துலையும், அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகும்போது வலது பக்கத்துலையும் 2 பக்கமும் இருக்கிற 2 கிருபையும் நான் வாங்கிட்டேன். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி பாஸ்டர் கேப்ரியல் தாமரஸ் ஐயா அவர்களை நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி நான் வரவேற்கலாம். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலேயும் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து கர்த்தருடைய நாமத்தை இங்கே மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லா தேவ ஊழியர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்கிறேன். இந்த பகுதியிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி தேவ தரிசனத்தோடு வந்த பாஸ்டர் ஆரோக்கியசாமி அவர்களுடைய வாழ்க்கைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் சிறு பிள்ளையாக இருந்த நாள் முதல் நான் அவர்களை எங்கள் சபையில் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்த நாள்லேருந்து அவங்க பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு போய் வந்த நாட்கள் மறக்க முடியாது. அவங்க வீட்டிற்கு போய் வந்த நாட்கள் மறக்க முடியாது. ஒரு பழைய சுசுகி பைக் ஒன்று வைத்திருப்பார். அதுக்கு முன்னாடி ராஜ்தூத் நினைக்கிறேன், இல்லையா? ராஜ்தூத் நினைக்கிறேன். அதுவும் சுசுகி பைக் வச்சுருந்தார். அதில் அவர் ஓட்டுற வேகம் பயங்கரமாக இருக்கும். அப்படி வளைச்சி நெளிச்சு ஓட்டுவார். அப்படி அன்றைக்கு இருந்த அந்த உற்சாகம் இன்றைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு. அது பெரிய கிருபை. கர்த்தர் நல்லவர். அன்றைக்கு அவர் உலகத்துக்காக ஓடினாரு, இன்றைக்கு ஆண்டவருக்காக ஓடுகிறார். ஹல்லேலூயா! அன்றைக்கு எல்லாரும் கொடுத்த மேட்டரை வந்து அவர் பிரிண்டிங் ப்ரெஸ்ல ஏற்றி அவர் அச்சிட்டு கொடுத்தாரு. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை எல்லாருக்கும் அறிவிக்கிற ஒரு கிருபையை அவருக்கு தேவன் தந்திருக்கிறார். அவர் சொன்னது போல அவர் இந்த பகுதியில் பட்ட போராட்டங்கள் கொஞ்சம் அல்ல, எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், அடி உதையெல்லாம் வாங்கியிருக்கிறார் ஆண்டவருக்காக. அதனுடைய பலனை தேவன் மறக்காமல் தேவன் அவருக்கு இன்னைக்கு காணும்படி உதவி செய்திருக்கிறார். அப்பா வந்து ரொம்ப மதிக்கிற, ரொம்ப கனம் பண்ணுற ஒரு கிளை ஊழியர்களில் ஒருத்தர் வந்து பாஸ்டர் ஆரோக்கியசாமி அவர்களை பற்றி ரொம்ப புகழ்ந்து அப்பா பலமுறை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உண்மையாக கர்த்தர் மேலே ஒரு தாகத்தோடு, ஆத்தும பாரத்தோடு, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும் அப்படின்னு ஒரு வாஞ்சையோடு தன்னுடைய
வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், அவருடைய தனிப்பட்ட இழப்புகள் நடுவில் கூட கர்த்தரை விடாமல் அப்படியே பிடித்து உற்சாகத்தில் குன்றாமல் தேவனுக்காக ஓடுகிற இப்படிப்பட்ட தேவதாசர்கள் நம்முடைய தேசத்தில் இருப்பதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய வாஞ்சையும் அவர் கொடுத்த தரிசனத்தையும் தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிற கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருக்கு கொடுத்த விருப்பத்தின்படி, தரிசனத்தின்படி சீக்கிரமாக 7ஆம் ஆலயத்தையும் கட்டி முடித்து அதுலேயும் வந்து பங்கெடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது ரொம்ப சந்தோஷம். இன்னும் 7 இல்லை, இன்னும் பல 7 கட்டணும். ஆமேன். நம்முடைய தேசத்துக்கு அத்தனை ஆலயங்கள் நம்ம எல்லாருக்குமே தேவை. கர்த்தர் தொடர்ந்து தம்முடைய மகிமையை தேவன் தயவாக வெளிப்படுத்துவாராக, நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த இடத்தை கொடுத்த அன்பான தேவதாசனுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்காக கொடுக்கும்படி விதமாக எழுப்பின தேவ மனிதர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலனை அவன் அடையாமற் போக மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் செய்த ஒரு சின்ன நற்கிரியை கூட தேவன் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் உங்களுக்கு பிரதிபலனாய் தருவார். ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நான் இங்கே வந்ததிலிருந்து பாஸ்டர் ஆரோக்கியசாமி திரும்ப திரும்ப ஒரு வசனத்தை அவர்கள் ஜெபத்திலே அவங்க பேசும்போது மறுபடி ஒன்று அவங்க குறிப்பிட்டாங்க. அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தால், ஆகாய் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனாலே என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வேலை என்று ஒன்று உண்டாக இருக்குமானால் அது கர்த்தருக்காக கட்டப்படுகிற ஆலயம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கி சிலர் அறியாமல் ஆலயம்லாம் கட்டக்கூடாது, ஆலயன்றதே புதிய ஏற்பாட்டில் இல்லை என்றெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க சில பேர் புதுசாக என்ன வியாக்கியானம் கொடுக்குறாங்க அப்படின்னா, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டாங்கன்னு போட்டிருக்கு, அதனால் எல்லாம் வீட்டில் தான் ஆராதிக்கணும், ஆலயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வேதத்தை ஒழுங்காக வாசித்து பார்த்தா புதிய ஏற்பாட்டில் கூட அன்றைக்கு உள்ள ஆதி சபையார் தேவனுடைய ஆலயத்திலே அனுதினமும் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடினார்கள் என்று வாசிக்கிறோம். அன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து வந்தார். ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரே நாளில் ஒரு அற்புதத்தை பார்த்து 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த 5000 பேரை எந்த வீடும் கொள்ளாதுன்னு நான் நினைக்கிறேன். 3000 பேரை கூட கொள்ளாது. மேல் வீட்டறையில் அதிகபட்சம் 120 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் தேவன் இந்த காலங்களிலோ ஆயிரங்களில் அல்ல, லட்சங்களிலே தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வருகிறார். இவர்களை பராமரிப்பதற்கு, இவர்களை கர்த்தருக்குள்ளே நடத்துவதற்கு ஆலயங்கள் ரொம்ப தேவை. ஒருவேளை வீட்டிலே ஆராதிக்க ஒரு சிலருக்கு தரிசனம் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் சொந்த வீடு இல்லை. சொந்த வீடு இருந்தாலும் வசதி இல்லை. வசதி இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க சும்மா விட மாட்டாங்க. நமக்கு ஆலயங்கள் தேவை. இப்படிப்பட்ட தரிசனத்தோடு தேவன் தம்முடைய ஊழியர்களை எழுப்பி இந்த கடைசி நாட்கள் ஆத்தும பாரத்தோடு ஆலயங்களை எழுப்ப விருப்பத்தை உண்டாக்குகிறது மாத்திரமல்ல, தேவன் அதற்கான செய்கையும் உண்டாக்கி ஆசீர்வதிக்கிறதற்காக நான் தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் நடத்திப்பாருன்னுவாங்க. நீங்கள் இன்னொன்று தெரியாமல் இருக்கீங்க, ஒரு ஆலயத்தை கட்டி பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை. வீட்டை கூட கட்டிடலாம்,
கல்யாணத்தை கூட நடத்திடலாம். ஆலயம் கட்டுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. தேவ தயவும் இரக்கமும் இல்லை என்றால் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுறது எவ்வளவு கடினம் என்பதை பாஸ்டர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. எவ்வளவு தடைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு எரிச்சல்கள், பொறாமைகள், எவ்வளவு எதிர்ப்புகள் வரும் என்பதை பாஸ்டர் அறிஞ்சிருப்பாங்க. நாங்களும் எங்கள் பகுதியில் கர்த்தருக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்கள் எவ்வளோ போராடணும்னு கர்த்தர் அறிவார். இன்னும் போராடிட்டு இருக்கோம், இன்னும் போராடுறோம். ஆனால் அந்த போராட்டங்கள் எல்லாம் ஜெயத்தை தந்து கர்த்தரே துவங்கினதை தேவன் அதிசயமாய் நடத்தி முடிக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அதில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார். இந்த ஆலயம் என்பது புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய வீடு என்று வாசிக்கிறோம். வீடு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த ஆலயமாகிய வீட்டிலே அவர் தம்முடைய ஜனங்கள் நடுவிலே தம்முடைய மகிமையை தேவன் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி தேவன் பிரசன்னமாகிறார். நான் நினைக்கிறேன் இந்த மகிமையை காண வேண்டும் என்று தாவீது ரொம்ப வாஞ்சித்தான். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்றேன். அப்ப அவருடைய வாஞ்சை என்னவா இருந்தது என்றால், கர்த்தருடைய ஆலயமாகிய அவருடைய வீட்டில் நான் கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும். இந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாலமோன் என்னும் ராஜா ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை அவன் கட்டி எழுப்பினான். இந்த ஆலயத்தை குறித்து நீங்கள் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், குறிப்பை மாத்திரம் சொல்லுகிறேன், இந்த ஆலயம் கட்டுவதற்கு 7 ஆண்டுகள் 6 மாதம் 2 நாள் பிடித்தது. 11ஆம் வருஷம். சரி, நான் குறிப்பை மாத்திரம் சொல்லிடுறேன். 7 ஆண்டு 6 மாதம் 2 நாள் பிடித்தது. ஆனால் இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள பெரிய பெரிய ஆலயங்கள் போல இல்லாமல் அது அளவை பார்த்தா ஓரளவு சின்னது தான். ஏன்னா அன்றைக்குள்ள ஆலயம் கட்டப்பட்ட அளவு என்னன்னு கேட்டால் 105 அடி அகலம் இருந்தது, 150 அடி நீளம் இருந்தது. 105க்கு 150 நீளமுள்ள ஆலயம். ஆனால் இது முழுவதுமே பொன்னினால் மூடப்பட்டிருந்தது. உள்பகுதி பயங்கரமான ஆலயம். இது உலகத்தில் கட்டப்பட்ட முதற் பொற்கோயில்னு சொன்னா கூட மிகையாகாது. இந்த முதல் ஆலயத்தை இந்த சாலமோன் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பைபிளே ஒரு பட்டியல் போடுது. எவ்வளவு செலவாச்சு, பொருள் செலவை மாத்திரம் நான் ஒரு பட்டியல் சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் நீங்கள் 2 முதல் நீங்கள் தொடர்ந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே அவர்கள் எவ்வளவு அவங்க செலவழித்தாங்க அப்படின்னு கேட்டால், தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று கொடுத்தது மட்டும் காணிக்கையாக கொடுத்தது வேதம் சொல்லுது 4ஆம் வசனத்தில் 3000 தாலந்து வெள்ளி. 3000 தாலந்து. 3000 தாலந்துனா எவ்வளோ தெரியுமா? நம்ம ஊர் கணக்கில் 112 டன் தங்கம். எவ்வளோ? 112 கிராம் இல்லை, 112 டன் கோல்டை தாவீது காணிக்கையாக கொடுத்தாராம். தொடர்ந்து வாசிக்கிறோம் அந்த இடத்துல 7000 தாலந்து சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளி. 7000 தாலந்து வெள்ளி என்ன இன்றைய கணக்கில் 262 டன் வெள்ளி. இது இல்லாம அநேக மரம், விசேஷ கற்கள், இதெல்லாம் தனி. நீங்க 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் வம்சங்களுடைய பிரபுக்கள், இஸ்ரவேல் கோத்திரத்தின் பிரபுக்கள்,
1000 பேருக்கு அதிபதிகள், 100 பேருக்கு அதிபதிகள், ராஜாவின் வேலைக்காரைய பிரபுக்கள், இவங்க எல்லாம் மனப்பூர்வமா கர்த்தருடைய ஆலயம் கட்டுற காணிக்கை கொடுத்தாங்களாம். எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, தங்கம் மாத்திரம் எவ்வளவு? 5000 தாலந்து. அப்படின்னா மொத்தமா எவ்வளவுன்னா 188 டன். தலை சுத்திடுது கொஞ்ச நேரத்துக்கு. தாவீது கொடுத்தது இல்லாம தனியா 188 டன் கோல்டு, 10,000 கோல்டு காயின் அது தனி, 10,000 தங்க காசு தனி. வெள்ளி எவ்வளவு அப்படின்னு கேட்டா 16,000 தாலந்துன்னு போட்டிருக்கு. அதுனா 375 டன் வெள்ளி. வெண்கலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 11,000 தாலந்துன்னு போட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் 675 டன் வெண்கலம். அதற்கப்புறமா லட்சம் தாலந்து இரும்பு அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்டீல் எவ்வளவு, இரும்பு எவ்வளவுன்னு கேட்டா 1,00,000 தாலந்தான். அது எவ்வளவு என்றால் 3,750 டன். தலை சுத்திடுது நம்மளுக்கு. எவ்வளவுக்குன்னு கேட்டா ஒரு 105 அடிக்கு 150 அடி அகலம் உள்ள ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு இன்றைக்குள்ள மதிப்பீட்டில் பல 1000 கோடி செலவழித்து மகா பெரிய ஆலயம் கட்டப்பட்டது. இந்த மகா பெரிய ஆலயம் கட்ட தேவனே திட்டம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் தாவீதுக்கு காண்பித்த திட்டத்தை தன் மகனுக்கு கொடுத்தார். நீ கட்டி முடி என்று சொல்லி சொன்னார். அப்போ தாவீதுக்கு தெரியும் இந்த ஆலயம் எவ்வளோ மகிமையா இருக்கும்னு தெரியும். ஏன்னா அவர் கட்டின வீடு கேதுரு மரத்தினால கட்டினது. அதுவே அவர் பெருசா பேசினார். நான் இன்னைக்கு கேதுரு மர வீட்டில் இருக்கிறேன். இப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு டன் கணக்கில் கோல்டை கொடுத்து தங்கத்திலே முலாம் பூசி கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ இவ்வளவு மகிமையான ஆலயத்தை கட்டின பிறகு கொஞ்சம் யோசித்து பாருங்க, அது உள்ள போய் பார்த்தா யாருக்காவது வெளியே வரணும்னு தோணுமா? கண்டிப்பா தோணியிருக்காது. ஏனென்றால் அவ்வளவு விசித்திர வேலைகளால அந்த ஆலயம் கட்டப்பட்டது. இன்றைக்கு நம்ம செங்கல் மணல் ஜல்லி வச்சு கட்டின ஆலயமே இவ்வளோ அழகா நேர்த்தியா கட்டி இருக்கிறீங்க. அப்போ தங்கத்திலே கட்டினா எப்படி இருந்திருக்கும்? கற்பனை பண்ண முடியுமா நம்மளால? இப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும், அது எவ்வளோ மகிமையாக இருந்திருக்கும், அதை பற்றி எவ்வளோ பேசியிருப்பாங்க ஜனங்க, எவ்வளோ பாட்டு எழுதியிருப்பாங்க, எவ்வளோ கவிதை எழுதியிருப்பாங்க. இவ்வளவு மனிதனுடைய கண்களில் மகிமையாய் தெரிந்த அந்த ஆலயம் இருக்கும், எப்படி இருக்கும்னு அறிந்த தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் அவன் ஜெபம் பண்ணது என்ன தெரியுமா? மனுஷனுடைய மகிமை இல்லை ஆண்டவரே, எங்க வேலையாட்கள் கட்டி அழகா முலாம் பூசி கைவேலை செய்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிற அந்த அழகின் வருகிற மகிமை கிடையாது. கர்த்தருடைய மகிமையை நான் கர்த்தருடைய ஆலயத்திலே காண வேண்டும். தேவனுடைய மகிமை இறங்கணும். வேதம் சொல்லுது, அந்த ஆலயத்துல பிரதிஷ்டை நாளில் எல்லாரும் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் கர்த்தரை ஆராதித்து ஆர்ப்பரித்த போது வேதம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினது. அந்த ஆலயம் எப்படி கர்த்தர் மகிமையை நிரப்பினார்னா, ஒரு மேகம் அந்த ஆலயம் முழுவதையும் நிரப்பிருச்சான். ஆசாரியர்கள் ஊழியமே செய்ய முடியல. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, மனுஷன் கட்டின அவன் ஏற்படுத்தின எல்லா மகிமையையும் அந்த மேகம் மூடிருச்சு. அப்போ அந்த மேகம் என்ன சொல்லுச்சுன்னா, மனுஷன் கட்டின மகிமையை பார்க்கறதுக்காக ஆலயம் இல்லை, கர்த்தருடைய மகிமையை பார்க்கறதுக்கு தான் கர்த்தருடைய ஆலயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை விளங்கணும் அந்த இடத்துல என்று கர்த்தர் அந்த இடம் முழுவதையும் மேகத்தினால மூடினார். மனுஷனுடைய எல்லா பிரயாசங்களையும் மூடிட்டாரு. மனுஷனுடைய அழகிய வண்ணங்கள் எல்லாம் மூடிட்டாரு. அப்படி கை வேலைகள், சித்திர வேலைகள் எல்லாத்தையும் கர்த்தர் மறைச்சிட்டாரு. தம்முடைய மேகத்தினாலே முழுவதும் தேவன் ஆலயத்தை மூடினார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கினது. நான் சொல்லுவேன், ஒரு ஆலயத்துல மனுஷனுடைய கைவேலை அல்ல, கர்த்தருடைய மகிமை நிரப்ப வேண்டும். கர்த்தருடைய மகிமை நிரப்பணும், அதுதான் நம்முடைய வாஞ்சை. கர்த்தர் கிருபையாக இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த ஆலயத்தில் மனுஷனுடைய மகிமையை பார்க்க வந்தால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த ஆலயத்தில் கர்த்தருக்காக கட்டும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய மகிமை
அதனால் விளங்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையினாலே நிரம்ப வேண்டும். எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? இந்த பகுதியிலேயே ஒரு மகிமையான வீடு என்று சொன்னால் இந்த வீடு தான் நான் நம்புகிறேன். அல்லேலூயா. இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு இடம். இந்த இடத்துல ஜனங்கள் கூடி வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தருடைய மகிமை வந்து இந்த இடத்தை தேவன் நிரப்பும்படி கிருபை செய்வாராக. கர்த்தருடைய மகிமை இந்த சாலமோன் கட்டின ஆலயத்தை எப்பொழுது நிரப்பினது என்று பார்ப்போமானால் 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 12-14 வாசிக்கிறோம். இந்த ஆசாப், ஏமான், எத்துனுடைய கூட்டத்தார், அவர்களுடைய குமாரர், சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய பாடகரான லேவியரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்துக்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஸ்தோத்தரிக்கும் பொழுது கர்த்தருடைய வீடாகிய தேவனுடைய ஆலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. ஹல்லேலூயா. எப்ப தெரியுமா ஒரு ஆலயத்தை கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நிரப்புகிறார்? முதலாவது நான் சொல்வேன், எந்த ஆலயத்துல ஜனங்கள் கர்த்தரை துதித்து ஆர்ப்பரிக்கிறார்களோ அந்த இடத்துல தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். இந்த இடம் எதற்காக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் நம்மை துதிப்பதற்காக அல்ல, கர்த்தரை துதிப்பதற்காக. அவருடைய பலத்த செய்கைகளை நினைத்து நாம் கர்த்தரை ஆர்ப்பரித்து துதிக்கும் போது இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர் ஆலயத்தில் இறங்கி வந்து நம்முடைய மகிமையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அந்த இஸ்ரவேலின் துதிகளின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஆகவேதான் எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறவங்க எதற்காக வருகிறாங்க என்றால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படி வருவார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தர் ஜனங்களை கூடி வர பண்றது எதற்குன்னா அவருடைய நாமத்தை துதிக்கும்படி, அவரை ஸ்தோத்தரிக்கும்படி. ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு வாரமும் இங்க வரும்போது ஆராதனை மிஸ் பண்ணாம வரணும். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஆலயங்களுக்கு போறாங்க, ஆனா எப்படி போறாங்கன்னா பாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு வர்றாங்க இல்லையா? பாட்டு பாடும்போது அவங்க ஆராதனை ஸ்தலத்திலே இருக்கிறது இல்லை, அவங்க அந்த இடத்த தவிர்த்துடுறாங்க. 10 மணி ஆராதனையா என்னமோ போட்டுருந்துச்சு, பார்த்தேன் நான். எத்தனை மணிக்கு ஆராதனைன்னு? 8 மணியா? 8 மணி டு 10:30 மணி, திருப்பி 10 மணிலேருந்து 12:30 மணின்னு போட்டிருக்கு. உதாரணமாக 8 மணி ஆராதனை, நமக்கு தெரியும் ஆராதனை 8 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம மனசில் என்ன இருக்கும்? எப்படி 8லேருந்து 9 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? பாட்டு தான் பாடுவாங்க. எப்படி பாட்டு தான் பாடுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? பொறுமையாக போகலாம் அப்படின்னு அநேகர் இன்றைக்கு ஆலயங்களில் 8 மணி ஆராதனை 8 மணிக்கு இருக்கிறது இல்லை, பொறுமையாக ஒரு 9 மணிக்கு வர்றாங்க. 9 மணி எதுக்கு வர்றாங்கன்னா கர்த்தரிடத்துலேருந்து வசனத்தை பெறணும் அப்படின்னு வர்றாங்க. ஆனால் கர்த்தர் எதுக்கு காத்திருக்கிறாருன்னா 6 நாள் உன்னை பாதுகாத்து 7ஆம் நாளில் உன்னை ஓய்ந்திருக்க பண்ண என் சமூகத்துக்கு கொண்டு வந்தேன், நீ கர்த்தரை துதிக்க நீ வரமாட்டியா, எனக்கு கொடுக்க வரமாட்டியான்னு கேட்பாரு. ஆனால் அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா உதட்டின் காளை ஆகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. அப்போ சபை எப்படி வரணும்னா கர்த்தர்கிட்ட வாங்குறதுக்கு இல்லை, கர்த்தர்கிட்ட கொடுக்கவும் வரணும். அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? ஆண்டவர் நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்கல, ஸ்தோத்திர பலி அவருக்கு ஏறெடுக்கணும் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை துதிக்கிறதுல அவர் விருப்பப்படுறார், பிரியப்படுறார். அவரை துதிக்கிறதுக்கு ஜனங்க வரணும். ஏசிய சபையினுடைய நிறுவனரான பாஸ்டர் ஜி சுந்தரம் அவர்கள் சொல்லுவார்களாம், உன்னுடைய ஆலயத்தில் 8 மணி ஆராதனை நீ டைம் போட்டிருந்தா ஆண்டவர் 8 மணிக்கு அங்கே இருப்பார், தேவன் துதியை பெறுவதற்கு வந்துடுவார். அப்போ நீங்கள்
7:30 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம். அது எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? அதனால இந்த பகுதியில் உள்ள விசுவாசிகளுக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒரு அழகான ஆலயத்தை கர்த்தருக்கு கொடுத்துட்டாரு. இங்கே எத்தனை மணிக்கு ஆராதனை பாஸ்டர்? இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. 7:30. ஓ, 7:30 மணி ஆராதனைனா ஜனங்க எத்தனை மணிக்கு வரணும்? வெரி குட். பார்த்தீங்களா, ரொம்ப உஷாராக இருக்கீங்க, நல்ல கிராமமாக இருக்கீங்க, பரவாயில்ல. 7:30 மணி ஆராதனைனா 7 மணிக்கே வந்துடணும். எதுக்கு வரணும்னா, நான் யாரை ஆராதிக்க வந்தேன்னா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன். என்னை பார்க்கிறவர் எனக்காக காத்திருப்பா, அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. தாவீது அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை துதிப்பதை அவன் ரொம்ப விரும்பினான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மனமகிழ்ச்சியாக இருந்தேன். அங்கே கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு போவார்கள் என்று எழுதியிருந்தார். அவர் சொன்னார், எனக்கு வந்து இந்த சொல்கிற தகவலான் குஞ்சுகள், அதாவது குருவிகள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குன்னு சொன்னார். எதுக்கு பொறாமையாக அவருக்கு? இந்த குருவி என்ன பண்ணுச்சுன்னா கர்த்தருடைய ஆலயத்திலே கூடு கட்டிட்டு உட்காந்துருச்சான். அவர் சொல்கிறாரு, நான் வந்து போகிறேன், அது உள்ளே உட்காந்துருக்குது. நான் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு காவல்காரனா, ஒரு வாட்ச்மேனாக வேலை கிடைச்சா கூட எவ்வளோ நல்லா இருக்கும். கர்த்தருடைய மகிமையை பார்த்துக்கிட்டே இருக்கலாமே, கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கலாமே, எவ்வளோ அருமையாக இருக்கும்னு அவர் சொல்கிறார். அப்போ நாம் வாரத்துக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு வர்றதையே தாமதமாக என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. எதுக்காக சீக்கிரம் வர்றோம்னா கர்த்தரை நல்லா துதிப்பதற்காக. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுதல், ஒருமித்து கர்த்தரை துதித்த பொழுது நடந்தது என்னன்னா, கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்தது. ஹல்லேலூயா. ஒரு முறை இயேசு ஆண்டவர் எருசலேமுக்குள்ள கழுதை மேலே ஏறி ஆண்டவர் பவனியாக வந்தார். அப்போ ஜனங்கள் எல்லாம் உரத்த சத்தமா அவங்க ஆண்டவரை துதிச்சாங்க. ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு கர்த்தரை உரத்த சத்தமா அவங்க எல்லாம் துதிச்சு ஆராதிச்சாங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து இயேசுகிட்ட சொன்னாங்க, ஆண்டவர் இப்படி கத்துறானுங்களே, ஆண்டவரே இவ்வளோ சத்தம் போடுறானுங்களே, இவங்களை எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இவர்களெல்லாம் அமைதியாக இருந்தாங்கன்னா இங்கே இருக்கிற கல்லுகள்லாம் என்ன நோக்கி என்ன பண்ணிடும், கூப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டு ஆராதிக்கிறத ஆண்டவர் தடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்கள் சீக்கிரம் வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தரை துதிக்கிறதுக்கு வாங்க, கர்த்தரை ஆராதிக்க வாங்க. நிச்சயமா நான் சொல்றேன், கர்த்தர் கொடுத்த இந்த ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பும். ஆராதனை நடக்கும்போதே கர்த்தர் பேசுவார். ஆராதனை நடக்கும்போதே அற்புதங்கள் நடக்கும். ஆராதனை நடக்கும்போதே விடுதலை உண்டாகும். ஆராதனை நடக்கும்போதே சுகம் உண்டாகும். ஆராதனை நடக்கும்போதே தேவனுடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. இப்போ சில பேர் கேட்கலாம், ஏன் அப்படி கத்தி கத்தி ஆராதிக்கணும், அமைதியாக ஆராதிக்க கூடாதா? இயேசுகிட்ட கூட அப்படி தான் கேட்டாங்க, ஏன் இவனுக்கு கத்துறானுங்க, கத்த வேணான்னு சொல்லுங்க. பர்த்திமேட்டு வந்து கத்தாதன்னா அவன் வேதம் சொல்லுகிறது, இன்னும் உரத்த சத்தமாய் கத்தரை என்ன பண்ணானா, கத்துனானா. ஒரு முறை ஒருத்தர் வந்து ஒரு பாஸ்டர்ட்ட வந்து கேட்டாராம், ஏன் பாஸ்டர் உங்கள் சர்ச்சிலெல்லாம் இப்படி கத்துறீங்க, கத்தாமல் பேசாமல் அமைதியாக பாடலாம்ல, அமைதியாக நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாம்ல, எதுக்கு இப்படி கத்துறீங்கன்னு. அப்போ அவர் ஒரு உதாரணம் சொன்னாராம். இங்கே பாருப்பா, மார்க்கெட் போயிருக்கியான்னு கேட்டாராம். மார்க்கெட் போயிருக்கேன் ஐயா அப்படின்னா. மீன் வியாபாரம் பண்ணுறவங்கள பார்த்துருக்கியான்னு கேட்டாராம். பார்த்துருக்கேன் ஐயா. எப்படி வியாபாரம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாராம், ஆமாம் கூவி கூவி வியாபாரம் பண்ணுவாங்க. சரி, எப்போ கூவுறதை நிறுத்துவாங்கன்னு கேட்டாராம். எல்லாம் வியாபாரம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அமைதி ஆயிடுவாங்க. அவர் சொன்னாராம், எங்கிட்ட பொருள் இருக்குது அதனால கத்திக்கிட்டு இருக்கோம், எங்கிட்ட சரக்கு இருக்குது அதனால கத்துறோம், சரக்கு காலியாக போச்சுன்னா கத்த மாட்டோம், எங்கிட்ட வல்லமை இருக்குது அதனால கத்துறோம், கர்த்தருடைய கிருபை இருக்குது அதனால கத்துறோம். கர்த்தருடைய மகிமை இருக்கணும் ஒரு இடத்துல. ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தணும், ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம ஆபத்து வந்தா கத்துவோம், ஆனா வேதம் சொல்லுது, உரத்த சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கீத வாத்தியங்களை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க, ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை அங்கே விளங்கும். இந்த மகிமையான ஆலயத்தை மேகம் மூடி தேவ மகிமையை நிரப்பினது எப்போன்னு கேட்டா, கர்த்தரை அவர்கள் துதிக்கும் பொழுது. எந்த நேரத்திலும் துதிக்கிறதுக்கு ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, கர்த்தரை துதிக்க ஒரு வாஞ்சையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான்
வேளையிலும் துதிப்பே. ஹல்லேலூயா. துதிக்கும் போது கர்த்தர் ஆலயத்தை மகிமையால் நிரப்புவார். இந்த இந்த ஆலயம் மகிமையினால் நிரம்பி இருக்கும். ரெண்டாவது எப்போ கர்த்தர் மகிமையால் நிரப்புவார்? அந்த சாலமோனுடைய ஆலயம் மகிமையால் நிரம்பினதை பாருங்களேன். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. எப்ப மகிமை நிரம்பினது தெரியுமா ஆலயத்தை? முதலாவது சொன்னேன், கர்த்தரை துதிக்கும் போது. when you praise the Lord, கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தருடைய ஆலயம் அவருடைய மகிமையினால் நிரம்பும். ரெண்டாவது எப்போ கர்த்தருடைய ஆலயம் மகிமையினால் நிரம்பின வேதம் சொல்லுகிறது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த போது கர்த்தருடைய அக்கினி வந்து பலியை பட்சித்து தேவனுடைய ஆலயம் தேவனுடைய மகிமையினாலே நிரம்பினது என்று. நான் ரொம்ப அன்பாக தாழ்மையாக சொல்லுவேன், கர்த்தர் கட்டி கொடுத்த இந்த ஆலயம் மகிமையால் நிரம்புவதற்கு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஏறெடுக்கிற ஜெபம். அதனால தான் வேதம் சொல்லுது, என்னுடைய ஆலயம் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அறியப்படும். ஜெப வீடு என்று அறியும். இந்த வீடு என்ன வீடுன்னு கேட்டா, ஜெபிக்கிற வீடு. இன்னைக்கு நிறைய ஆலயங்கள்ல ஆலயம் பெருசா இருக்கு, ஆனா ஜெபிக்கிறவங்க அங்க இல்லை. ஆலயம் இருக்கு, சில இடங்கள்ல ஆராதனை கூட இருக்கு, ஆனா என்ன குறைஞ்சு போச்சுன்னு கேட்டா ஜெபம் குறைஞ்சு போச்சு. கர்த்தருடைய மகிமை ஒரு ஆலயத்தை நிரப்ப வேண்டுமா? அந்த ஆலயத்துல என்ன இருக்கணும்னா, எந்நேரம் ஒரு ஜெப தூபம் ஏறெடுக்கப்படணும். காலஞ்சேனருடைய தகப்பனார் வந்து ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களே நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபத்துக்கு ரொம்ப சபையில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க ஒரு முறை என்கிட்ட சொன்னது, நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆலயத்துக்கு பூட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலயத்துக்கு பூட்டே இருக்கக்கூடாது, பூட்டக்கூடாது ஆலயத்தைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், எந்த நேரமும் ஜனங்கள் வந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுறதுக்கு திறந்துருக்கணும். அதன்படி பார்த்தா எங்கள் ஆவடி சபையில் பூட்டே இல்லை. உண்மையாக பார்த்தா பூட்டு இல்லை, பூட்டையே வைக்கல, ஆலயம் திறந்தே தான் இருக்குது. எந்த அறை பூட்டி வச்சுருக்கோன்னா அந்த எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்கிற அறை மட்டும் தான் பூட்டி வச்சுருக்கோமே தவிர ஆலயம் எப்பவுமே திறந்தா இருக்கும். அது எப்பவுமே ஓப்பன் டோர் தான், அதுக்கு பூட்டே கிடையாது. அப்படி தான் வச்சுருக்கணும். எல்லா ஆலயம் அப்படி தான் வச்சுருக்கோம். எல்லா இடமும் பூட்டு போடாமல் தான் வச்சுருக்கோம். எந்த நேரமும் ஜனங்கள் வந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கர்த்தர் இந்த கிராமத்து அழகான ஒரு ஆலயத்தை கொடுத்துருக்காரு. இந்த ஆலயத்தில் நீங்கள் எவ்வளோ சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வீட்டில் சத்தம் போட்டால் பிரச்சனை வரும் இல்லையா? என்ன இப்படி கத்திக்கிட்டே கிடக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஆலயத்தில் வந்து சத்தம் போட்டால் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது சத்தம் போடுற இடம் தான், இது ஜெபிக்கிற இடம் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. என்ன பாரம் உங்களுக்கு இருந்தாலும், என்ன வேதனை இருந்தாலும், என்ன கண்ணீர் என்ன கஷ்டம் வந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழகான ஆலயத்துக்கு ஓடி வந்துருங்க. இந்த இடத்துக்கு ஓடி வந்து இந்த ஆலயத்தில் போய் கர்த்தர்கிட்ட முறையிடுங்க. விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய ஜெபத்தில் அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு என்ன போராட்டம், என்ன தடை, என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இங்கே இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு இந்த இடத்துக்கு ஓடிவாங்க. இங்கே நீங்கள் விடுதலையோடு கர்த்தரை எவ்வளோ நேரம் வேணால் ஜெபம் பண்ணலாம், யாரும் தடை பண்ண மாட்டாங்க. நான் ரொம்ப விரும்புகிற ஒரு காரியம், இன்றைக்கி அநேகர் சர்ச்சுக்கு வந்து ஆராதனைக்காக வர்றாங்க. 8 மணி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா ஆராதனை கலந்து கொள்றதுக்கு வர்றாங்க. ஆனால் உண்மையாக ஒரு மாற்றம் எங்கே வரணும்னு கேட்டால், ஆலயத்துக்கு செய்தி கேட்குறதுக்கு இல்லை, ஆராதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்குனே ஒரு கூட்டம் வரணும். அன்றைக்கு தான் நம்முடைய தேசத்தில் ஒரு அக்கினி பற்றும் நான் நினைக்கிறேன். ஜெபம் பண்ணுறதுக்குனே ஆலயத்துக்கு வரணும். ஐயா, காலையில் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கேன், இந்த வழியாக தான் வேலைக்கு போகிறேன், இந்த வழியாக தான் வேலையிலேருந்து திரும்பி வரேன், கொஞ்ச நேரம் போய் ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அப்படி ஜனங்கள் யாரும் ஜெபம் நடத்தாட்டி கூட
அவங்களே தனியாக கர்த்தரோடு உறவாடி ஜோம் என்ற ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் இந்த ஊழியத்தின் மேல் ஊற்றுவாராக, இந்த சபையின் மேல் ஊற்றுவாராக, இந்த விசுவாசிகள் மேல் ஊற்றுவாராக, இந்த கிராம மக்கள் மேல் ஊற்றுவாராக. விண்ணப்பத்தை கேட்டு பதிலளிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அன்றைக்கு பண்டிகை காலத்தில் அன்னாளும் அவருடைய குடும்பமும் வருஷாந்திரம் அவங்க பண்டிகைக்கு போயிடுவாங்க, ஆலயத்துக்கு வந்தாங்க. ஆனால் இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அதனால ரொம்ப அவமானம், ரொம்ப நிந்தை. அன்பான சகோதரி சாட்சி கொடுத்தது போல இவ்வளோ பிரச்சனை, போராட்டம் இருந்தது. ஆனால் அவங்க வீட்டில் இருந்த சக்களத்தி ஒருத்தி, அவளுக்கு 7 குமாரர் இருக்காங்க. அப்போ இந்த அம்மாவை அவள் ரொம்ப நிந்திக்கிறா. உனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே நிந்திக்கிறா. ஒவ்வொரு வருஷம் பண்டிகைக்கு வருவா, சாப்பிடுவா, அழுதுகிட்டே போயிடுவா. ஆனால் ஒரு வருஷம் தீர்மானம் பண்ணான், இந்த வருஷம் நான் சாப்பிட மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நான் ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. மன கிளேசத்தினால் நிலைந்தவளா, ரொம்ப துக்கம் தாங்க முடியாமல் எல்லாரும் போய் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கும்போது அவள் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கதறி கதறி அழுதாள். ஆண்டவரே, என் நிந்தையை மாற்றும், என் வெட்கத்தை மாற்றும், என் நிலைமையை மாற்றும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் புலம்பி புலம்பி அழுதாள். வேதம் சொல்லுது, அங்கே உட்கார்ந்துருந்த ஒரு வயசான பாஸ்டர் அவர் என்ன நினச்சாருன்னா, இந்த அம்மா சத்தம் வரலன்ன உடனே ஏதோ குடிச்சிட்டு ஏதோ கலடா பண்ணுறா போல இருக்குன்னு நினச்சிட்டாரு அவர். அப்போ கூப்பிட்டு விசாரித்த உடனே அந்த பொண்ணு சொன்னா, நான் குடி வெறினால் இப்படி செய்யலை, இருதயம் துக்கம் தாங்காமல் இப்படி நான் இருக்கேன். உடனே அந்த மனுஷன் சொன்னார், நீ கர்த்தரிடத்தில் வேண்டி கொண்டதை கர்த்தர் உனக்கு அருளுவார். விளைவு என்ன தெரியுமா? அந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணிட்டு வெளியே போகும், உள்ளே வரும்போது கண்ணீரோடு தான் வந்தா. வேதம் சொல்லுது, பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வாசி. கர்த்தர் அவள் கண்ணீரை துடைத்தார். கர்த்தர் அவளுடைய நிந்தையை மாற்றினார். அவளுடைய நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்தார். வேதம் சொல்லுது, அந்த ஆண்டிலே கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தார். அந்த பிள்ளை இஸ்ரவேலின் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அவள் சொல்லுவாள், என் கொம்பு கர்த்தருக்குள்ளே உயர்ந்திருக்கிறது, என் சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தரின் வாயை திறக்க பண்ணி இருக்கிறார். என்னை நிந்தித்தவங்களுக்கு எதிராகவே பேசுகிற அளவு கர்த்தர் என்னை தூக்கிட்டாரு. எப்படி நடந்ததுன்னு கேட்டால் ஜபம் தான். ஜபம் ஜபம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய மகிமை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவரே, இந்த ஆலயம் முழுவதும் மகிமையினால் நிரம்பும்படி இந்த சபை முழுவதற்கு ஒரு பெரிய ஜப ஆவியை தாங்க ஆண்டவரே. ஜபமே ஜீவன், ஜபமே ஜெயம். ஹல்லேலூயா. சி மைனர் கொடுப்பா. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சேர்ந்து பாடுவோமா? ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம் ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம் என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. என்னில் ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற சில பேர் யோசிக்கலாம், என்ன சாமி இங்க ஒரு சாமியும் காணோம், இங்க ஒரு கல்லும் இல்லை, ஒரு சிலையும் இல்லை, நாங்கள் எங்கே ப்ரேயர் பண்ணுறது, எதை பார்த்து ப்ரேயர் பண்ணுறது, எந்த திசையில் ப்ரேயர் பண்ணுறது, ஒரு படம் கூட நீங்கள் வைக்கலையே, எப்படி நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் ஆவியாகி எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுகிற இடத்திலெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. எல்லா திசையும் அவருடையது தான். எந்த திசையில் வேணா திரும்பி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். எல்லா இடத்திலிருந்து சத்தத்தை கேட்கிற ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தைரியமாக ஓடி வாங்க.
கர்த்தருடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றுங்க. கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். அல்லேலூயா. எப்பொழுது கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் ஆலயத்துல? கடைசியா மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்தால், 14:28, ஜன திரட்சி ராஜாவின் மகிமை என்று வாசி. எப்பொழுது கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பும்? முதலாவது, கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும் போது, when we praise God, தேவனை துதிக்கும் போது. எப்பொழுது கர்த்தருடைய ஆலயம் மகிமையினால் நிரம்பும் என்றால், when we pray, ஜெபிக்கும் போது. மூன்றாவது, எப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் தெரியுமா? மூன்றாவது, ஜனங்களுடைய திரட்சி, இந்த இன்க்ரீஸ் ஆஃப் பீப்புள், ஜனங்களுடைய திரட்சியில தான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். வேதம் சொல்லுகிறது, மனுஷர் மத்தியிலே தேவன் உலாவுகிறார், மனுஷர் நடுவிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் இங்கே வரும்போது இந்த கட்டடத்தை பார்க்கறக்கா வரல, இதில் இருக்கிற அழகையும் வண்ணத்தையும் பார்க்கறக்கு வரல. கர்த்தர் யார் நடுவில் இருக்கிறார் என்று கேட்டால், வேதம் சொல்லுகிறது, 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு நீங்கள் கூடியிருக்கும் பொழுது அங்கே நான் அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். அப்போ கர்த்தர் எதை தேடி வர்றார்? இடம் தேடி வரல, உங்களையும் என்னையும் தேடி தான் வர்றார். உங்க மேலதான் அவருக்கு ரொம்ப பிரியம். உங்களையும் என்னையும் பார்க்க தான் அவர் விரும்புறாரு. நாம் அவரை தேடி வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு உண்மையான தகப்பனுக்கு அதான சந்தோஷம். வெளியூர் போயிட்டு ஒரு பையன் வர்றான், அவன் 2 சூட்கேஸ் எடுத்துட்டு வந்தான்னு அப்பா சந்தோஷப்பட மாட்டாரு, அவன் பத்திரமா வந்தான்னு சந்தோஷப்படுவார். பிள்ளை மேலதான் சந்தோஷம் இருக்குமே தவிர பொருள்லாம் பெருசு இல்லை. ஆண்டவர் அதே மாதிரி தான். நம்முடைய காணிக்கைகள் நம்ம கொடுக்கறதெல்லாம் விட அவர் நம்ம மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார். ஏனென்றால் நமக்காக தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், நமக்காக தான் ரத்த சிந்தினார். நம்மளை ரட்சித்து நம்மளை பரலோகம் கொண்டு போகணுன்னு தான் தேவன் தன்னையே பலியா நம்ம கொடுத்தார். நம்ம மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார். நாம் எல்லாம் ஒன்றா கூடும்போது அவருடைய மகிமை அங்கே கொண்டு வந்துடுறாரு. வேதம் சொல்லுது, இந்த ஜனம் எப்படி இருக்கணும்னா திரட்சியான ஜனமா இருக்கணுமா. ஜனம் குறையக்கூடாது. எப்படி இருக்கணும்? திரட்சியா இருக்கணும். இன்னைக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ளே ஆளுங்க நிறைஞ்சு வெளியே நிறைஞ்சிருக்கீங்க. வாரந்தோறும் இப்படியே கர்த்தர் தரணும். அல்லேலூயா. ஜனம் திரட்சியா இருக்கணும். ஆலயங்கள்லாம் நிரம்பி நிரம்பி வழியணும். அதுதான் பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. நம்ம நாட்டில் இருக்க பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்தியாவில் உள்ள பெரிய ஆசீர்வாதம் எது இருக்கோ இல்லையோ, ஆளுங்க மட்டும் நிறையா இருப்பாங்க இல்லையா? நம்ம நாட்டில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை? சைனாவோட போட்டி போட்டு கடைசியாக ஜெயிச்சிருக்கோம். இப்போ நம்ம தான் உலகத்திலே அதிகமான ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு. அதனால ஆண்டவருக்கு இந்தியாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே இவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம் போனீங்கன்னா கோபமாக வரும். அப்படியே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனால் 40 மைல் 100 மைல் வண்டி ஓட்டு போனால் 2 பக்கம் வெறும் வனாந்திரமாகவே இருக்கும். ஒரு ஆள் இருக்க மாட்டான், ஒரு வீடு இருக்காது, வனாந்திரமாக இருக்கும் இடம். அதனால நம்ம ஊர்லேருந்து ஆளுங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா உட்கார்றக்கு ஆள் இல்லைங்க, வீடு வாங்குறதுக்கே ஆள் கிடையாது, ஆள் வேணும்னு கூப்பிட்றாங்க. நம்ம ஊரில் போனால் போங்கன்றாங்க. ஏன்னா அவ்வளோ அதிகமாக இருக்குது. நான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னை தேடி வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. அவர் சொல்ல, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டேன் அப்படி. திரளான கூட்டத்தை பார்த்தோன்னே அவர் கோபம் வரல. அவருக்கு அவர் வேறு சொல்லுது, அவர் மனதுருகினா. அவங்க பசியா வாடி போகக்கூடாதுன்னு அற்புதம் செய்து அவருடைய வயிறையெல்லாம் ஆண்டவர் போஷித்து திருப்தியாக்கி அனுப்பி விட்டார். நல்ல கவனிங்க, உங்களை எல்லாரையும் பார்த்து ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. சில தடவை அப்படி நிறைய பேர் வந்துட்டா நெருக்கமாக இருக்கும், கொஞ்சம் புழுக்கமாக கூட இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் அது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ண எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. அதே வசனம் கடைசி பகுதி சொல்லுது, அங்கே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் தம்முடைய ஜீவனையும் கட்டளையிடுகிறார். தேவனுடைய மகிமை எங்கே வெளிப்படுதுன்னா ஜன திரட்சி. சாலமோனுடைய ஆலய பிரதிஷ்டையை நீங்க பார்ப்பீங்களான்னா அங்க ரொம்ப அருமையா இருக்கு. நீங்கள் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் நீங்கள் 8ஆம் வசனம் படிச்சு பாருங்களேன். அக்காலத்தில் தானே, 2 நாளாகமும் 7:8, அக்காலத்தில் தானே சாலமோனும்
ஆமாத்தின் எல்லையிலிருந்து எகிப்து நதி மட்டும் வந்து அவனோட கூட இருந்த எவ்வளவு கூட்டம்? சத்தமா சொல்லுங்க, என்ன கூட்டம் அது? மகா பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் 7 நாள் பண்டிகை ஆசரித்து 8ஆம் நாளில் விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் கொண்டாடினார்கள். என்ன அருமையா இருக்கு பாருங்க. தேசமே ஒண்ணா வந்துருச்சு ஆலய பிரதிஷ்டைக்கு. கர்த்தருடைய மகிமை ஏங்க இறங்காம இருக்கும்? கர்த்தரை துதிக்கும் போது மகிமை இறங்குறது மாத்திரம் இல்லை, ஜெபிக்கும் போது மகிமை இறங்குறது மாத்திரம் இல்லை, ஜனங்களுடைய திரட்சி ராஜாவுக்கு மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜனங்களை பார்த்து கோபம் கொள்ளுகிறவர் அல்ல, அவர் மேல் மனதுருகி மகிமையை விளங்க பண்ணுகிறவர். நம்ம ஜெபிக்கணும், கர்த்தர் இந்த கிராமத்தையே கொண்டு வரணும். அதான் பாஸ்டருடைய தரிசனம். நான் நிச்சயமா நம்புறேன். இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படணும், இனியும் அநேகர் கர்த்தரண்டை வரணும். தேவனை அறியாத மக்கள் எல்லாம் கர்த்தரை அறியணும். ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணணும். எங்களுக்காக நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே. இருளில் உள்ள மனிதர்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேண்டும். இ மைனர். ஜி மைனர். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே. இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 50 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய தகப்பனார் ஆவடியில் அவங்களுக்கு அந்த ஊழியம் வந்து கொடுக்கப்பட்டது. அப்போ அது ஒரு சின்ன ஜெபக்குழுவாக இருந்தது. அந்த ஜெபக்குழுவில் 14 பேர் இருந்தாங்க. அப்போது எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் கல்யாணம் ஆன புதுசில் தலைமை போதகர் பாஸ்டர் சுந்தரம் வந்து கொண்டு விட்டுட்டு இந்த சபையை பார்த்துக்குங்கன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பா அந்த சபையை எடுத்து ஒரு சின்ன கொட்டகையில் அந்த ஊழியம் ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தாங்க. ஆண்டவரே ஆத்துமாக்களை தாருன்னு ரொம்ப ஜெபம் பண்ணாங்க. ஒரு நாள் அவங்க காலையில் ஒரு காய்கறி வாங்குறக்கோ மார்க்கெட்டுக்கு ஏதோ ஒன்று சைக்கிளை எடுத்துட்டு அவங்க எங்கள் சர்ச்சுக்கு உள்ள பக்கத்து தெருவில் அப்படி சைக்கிள் எடுத்துகிட்டு போகும்போது அந்த தெருவில் அந்த மெயின் ரோட்டில் வந்து ஒரு தேட்டர் ஒன்று இருக்கும். அது பேர் மீனாட்சி தேட்டர். இன்னும் இருக்குது அது தேட்டரு. அந்த தேட்டர் வழியாக அவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு போகலான்னு போகும்போது அப்போ தான் ஷோ முடிஞ்சிருக்கு. தேட்டரில் வந்து ஷோ அப்போ தான் முடிஞ்சிருக்கு. இந்த ஷோ முடிஞ்ச உடனே அப்பா சைக்கிள் எடுத்துகிட்டு போனால் அந்த பக்கம் தாண்டி போக முடியல. ஏன்னு கேட்டால் அவ்வளோ ஜனம் அந்த தேட்டரை விட்டு வெளியே வந்து ரோடெல்லாம் அப்படியே ஜனங்கள். ஒரு 5-10 நிமிஷம் வந்து அப்படியே அந்த ரோடே மறிச்சிருச்சு. இதை பார்த்த உடனே அப்பாவுக்குள்ள ஒரு வினோத ஒரு தாகம் அவங்களுக்குள்ள வந்த ஆத்தும தாகம். என்னன்னு கேட்டால், ஆண்டவரே நான் ஜீவனுள்ள தேவனை வந்து எங்கள் ஆலயத்தில் ஆராதிக்கிறேன். எங்கள் ஆலயத்தில் ஆராதனை முடியும் போது 14 பேர் எழும்பி வெளியே போகிறாங்க. இங்கே வந்து காசு கொடுத்து ஒரு 3 மணி நேரம் சிற்றின்பங்களை அனுபவிக்கிறதுக்காக, நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, உலக சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு, அனித்தியமான சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இவ்வளவு பேர் வந்து ரோடே மறிச்சு போகிற மாதிரி, ரோடே இடம் இல்லாதபடி ஜனக்கூட்டம் ஆகிப்போச்சே. ஆண்டவரே நான் ஆராதிக்கிறது ஜீவனுள்ள தேவனா? இந்த இடத்துல ஓடுற சினிமா வந்து ஜீவனுள்ள தேவனா? எனக்கு நீங்கள் சொல்லணும்னு சொல்லி அங்கேயே வண்டியை நிறுத்தி தாரை தாரையாக கண்ணீர் வடித்து அழுதாங்களாம். ஒரு பெரிய மனபாரம் அவளுக்கு வந்தது. அது வந்த உடனே அவங்க நேராக வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்களால எதையுமே செய்ய தோணலை. அவங்க உபவாசம் போட ஆரம்பித்தாங்க.
ஒரு நாள் உபவாசம் 3 நாள் ஆச்சு, 3 நாள் 7 நாள் ஆச்சு, 7 நாள் 14, 14லேருந்து 21 நாள், 21 நாள் 40 நாள் உபவாசம் ஆகி போச்சு. ஆத்துமாக்களை எனக்கு தாங்க ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாங்க, இந்த ஆவடியில் ஒரு பெரிய ஜனத்தரலை எனக்கு நீங்கள் தாங்க என்று ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அதில் விளைவு என்ன தெரியுமா? 50 ஆண்டுகள் அவர்கள் மரிக்கும்போது கர்த்தர் என்ன செய்தார்னா, இன்றைக்கு எங்கள் சபை முடியும் போது அரை மணி நேரத்துக்கு அந்த பக்கம் வண்டி எதுவுமே போக முடியாது. கர்த்தர் அப்படி ஜனங்களை கொடுத்துருக்கிறார். அந்த சினிமா தியேட்டருடைய மவுஸே குறைஞ்சு 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 அங்கேருந்து இப்போ ரொம்ப சொற்பமான ஜனங்கள் வெளியே போகிறாங்க. இப்போ ஆண்டவர் கிருபையால் புதுசாக ஒரு ஆலயம் கட்டுறோம். அங்கே இன்னும் மோசமாகி போச்சு. இப்போ ஊரெல்லாம் எங்களை திட்டுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே நாங்கள் திட்டு வாங்காமல் போனது கிடையாது. எங்கள் வாகனமே தாண்ட முடியல, போக முடியல, ரோடெல்லாம் வண்டி நிறுத்திடுறீங்க. ஏன் தெரியுமா? ஜன திரட்சி ராஜாவுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கடலை பார்க்குறதுக்கு எத்தனை கோடி பேர் போகிறாங்க? கடலை உண்டாக்குறவரை பார்க்குறதுக்கு கோடி வர வேணாமா? இல்லையா? மே மாதம் ஆனால் ஆண்டவர் உண்டாக்குன மலையை பார்க்குறக்காக போயிடுறாங்க இல்லையா? குளிர் குளிர்னு இருக்குது, ஊட்டிக்கு ஓடிடுறாங்களா இல்லையா? அங்கே போனீங்கன்னா மேலே ஏறுற காருக்கு கீழே இறங்குறதுக்கும் இடமே இருக்காது. மலையை பார்க்க போகிறாங்க. ஆனால் மலையை உண்டாக்கின ஆண்டவரை பார்க்குறக்கு வர வேணாமா? அல்லேலூயா. நதியை பார்க்குறக்கு ஓடுறாங்க. அதை உண்டாக்கின கர்த்தரை பார்க்க வர வேணாமா? தோட்டத்தையும் பூவையும் பார்க்குறக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க ஃப்ளவர் ஷோன்னு. இந்த பூவையெல்லாம் உண்டாக்கின கர்த்தரை தேடுறதுக்கு ஜனம் வர வேண்டாமா? அல்லேலூயா. அதெல்லாம் டிக்கெட் வாங்கி தான் பார்க்க போகிறாங்க. இங்கே டிக்கெட்டே கிடையாது. இலவசமான ரட்சிப்பு, இலவசமான மீட்பு, இலவசமாக கர்த்தரை ஆராதிக்கிற விடுதலை. கர்த்தர் ஜனத்திரளை கொண்டு வரணும். அதற்காக சபை ஜெபிக்கணும், சபை வேலை செய்யணும். கர்த்தர் உங்களுக்கு செய்தது நீங்கள் எல்லாருக்கும் போய் சொல்லணும். சமாரிய ஸ்திரீன்னு ஒரே ஒரு பெண் தான் இயேசுவை சந்தித்தாள். அந்த கிணத்தோரமாக இயேசுவை சந்திச்சுட்டு தன்னுடைய காரியங்கள் எல்லாம் இயேசு சொன்னாருன்னு சொல்லி அந்த ஒரே ஒரு பொண்ணு போய் உள்ளே போய் ஊரில் சொன்ன உடனே வேதம் சொல்லுது முழு ஊரும் கிளம்பி வந்துருச்சான் இயேசுவை பார்க்குறக்கு. வேதம் சொல்லுது அந்த இடத்துல இயேசு 2 நாள் தங்கி அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள்னு போட்டு. நீங்கள் சொல்ல வேணாமா? நீங்கள் ஆண்டவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க பாருங்கள். அந்த மாதிரி சாட்சி எல்லா இடத்துலையும் போய் சொல்லணும். வீடு வீடாக போய் சொல்லணும். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் விவரிப்பேன், நீங்களும் வந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வா. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆத்தும ஆதாய பணியாளர்களாக மாறணும். தேசத்தின் எல்லா இடங்கள்லையும் போய் ஜனங்களை கர்த்தரண்டை கொண்டு வரணும். இருளில் நடக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொன்னது போல ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும். இது நம்ம வாழ்கிறது கடைசி நாட்கள். நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை என்ன பண்ணுங்க? பிரயோஜனப்படுத்துங்க. ஆண்டவரோட அன்பை எல்லாருக்கும் போய் சொல்லணும். ஒரே ஒரு சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு முறை ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப வல்லமையாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டார். ரொம்ப அருமையான பிரசங்கம் பண்ணுவார். அவருடைய பிரசங்கங்களை கேட்க லட்சமான மக்கள் அவருடைய கூட்டங்களுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் அவர் ஒரு பகுதியில் போய் 7 நாள் கூட்டம் நடத்தினார். 7 நாள் பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு கடைசி நாள் ரொம்ப களைப்போட அவருடைய ஹோட்டலில் வந்து அவர் படுக்கிறதுக்காக வந்து அப்படியே கட்டில் அப்படியே சாஞ்சிட்டாராம். அப்படியே சாஞ்சு தூங்கும்போது ஆண்டவர் எழுப்பினாராம். எப்பா எழும்பு. என்ன ஆண்டவரேன்னு கேட்டார். இந்த எதிரில் ஒருத்தன் இருக்கான் அந்த அறையில், அவனுக்கு போய் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லு. அப்போ சொன்னார், என்ன ஆண்டவரே, 7 நாள் நான் இங்கே சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணேன். இந்த ஒரு மனுஷனுக்கு இப்போ போய் நடுராத்திரியில் போய் எங்கே சொல்கிறது? ரொம்ப டயர்டாக இருக்கான் ஆண்டவரே. நாளைக்கு காலையில் முதல் வேலையை அவனுக்கு நான் சொல்லிடுறேன். ஆனால் ஆண்டவர் திரும்ப பேசினாராம். இல்லை, நீ உடனே போய் அவனுக்கு போய் கர்த்தருடைய அன்பை பற்றி சொல்லு. இவர் போராடினாராம். இல்லை ஆண்டவரே, இன்னொரு முறை நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நாளைக்கு நான் காலையிலே கூட அவனை பார்த்து சொல்லிடுறேன். ஆனால் கர்த்தர் விடவே இல்லை. இவர் வந்து இல்லை ஆண்டவர், நான் முடியலப்பா, எனக்கு உடம்பே முடியல, நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே தூங்கிட்டார். அதிகாலை வேளையில் ஒரு 5:30-6 மணிக்கெல்லாம் அவருடைய ஹோட்டலுக்கு வெளியில் அந்த லாபியில் வந்து நிறைய பேர் நடந்து போகிற மாதிரி பூட் சத்தம் கேட்டுச்சான். ஆனால் இந்த காலையில் யார் இத்தனை பேர் நம்ம அறைக்கு வெளியே நடந்து போகிறான் கனவான்னு நினச்சார். கொஞ்ச நேரம் பார்த்தா நிஜம்தான். கதவை திறந்து பார்த்தா நிறைய போலீஸ்காரங்க அப்படி நடந்துட்டு இருந்தாங்க. அப்போ இவருக்கு ஒரே அதிர்ச்சி, என்னன்னா ஹோட்டலில் இத்தனை போலீஸார் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி, என்னங்க எதுக்காக இப்படி நடந்துட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்டான். தெரியாதப்பா உனக்கு அப்படின்னு கேட்டேன். என்னங்க அப்படின்னு. இந்த எதிர் ரூமில் உட்காந்துருந்தான், படுத்து கிடந்தானே, அவன் நேற்றுக்கு ராத்திரி வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டான்.
இவரால் நம்பவே முடியலை. இரவெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, அந்த மனுஷனுக்கு ஆண்டோட அன்பை பற்றி சொல்லு, ஆண்டோட அன்பை பற்றி சொல்லு. சொல்லாமல் தூங்கிட்டேனே, களைப்பாக இருக்கிறேன்னு தூங்கிட்டேனே. ஆண்டவர்கிட்ட கதறி கதறி அழுதாராம். ஆண்டவரே, இனிமேல் ஒரு சந்தர்ப்பத்தை கூட நான் இழக்கவே மாட்டேன். உம்முடைய நாமத்தை எல்லா இடத்துலையும் நான் என்ன செய்வேன்னா அறிவிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை எல்லா இடத்துலையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னோடு இருந்து ஜீவிய காலமெல்லாம் உம்மை நான் மகிமைப்படுத்துவேன். இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய ஆலயம் மகிமையினால் நிரம்ப என்னையும் பயன்படுத்தும். எல்லாரும் எழுமி நிற்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பும்படி இயேசுவே ஒரு துதிக்கிற கூட்டமாக எங்களை மாற்றுங்கப்பா. கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பும்படி ஒரு ஜெபிக்கிற சபையா எங்களை நிறுத்துங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பும்படி ஜன திரட்சியை கொண்டு வருகிற ஆத்தும ஆதாய பணியாளர்களாக இந்த பகுதியில் உள்ள மக்களை மாற்றும் ஆண்டவரே. இன்னும் ரட்சிப்பை அறியாத மக்கள் ஏராளம் உண்டு, ஏராளம் உண்டு, ஏராளம் உண்டு. அவர்கள் கர்த்தரை அறிய வேண்டும், கர்த்தரை அறிய வேண்டும். இருளில் உள்ளவர்கள் வெளிச்சத்தை காண வேண்டும். கட்டப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்படணும். ஹல்லேலூயா. சிறைபிடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை அறிவிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் வந்தார் என்று இயேசு சொன்னார். ஆண்டவரை, நாங்களும் தேடி போய் அநேகரை கர்த்தரண்டை வழி நடத்துவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. அநேகரை கர்த்தரண்டை கொண்டு வரணும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை இந்த பகுதியில மகிமைப்படுத்தணும். கர்த்தர் ஆலயத்தை கட்டி கொடுத்து விட்டு இந்த ஆலயத்தினுடைய மகிமை வெளிப்படணும்ப்பா. கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஓ ரபந்தலரா ஷந்தலரி பதலபா கபலரா ஷந்தலரியா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையினால் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆலயம் உம்முடைய மகிமையினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே உலாவிடும், எங்களோ